அப்போ சிம்மம்க்கு வந்து பிரச்சனையே பார்த்தீங்கன்னா மூச்சு வாங்குறதுல தான் இருக்கும். ப்ரீதிங் ப்ராப்ளம் வந்து அவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். மூச்சை வந்து பட்டு பட்டுன்னு வெளியே விடுறதாவே இருப்பாங்க. இல்லைன்னா தன்னையே தூக்கி சுமக்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ்லாம் இவங்களுக்கு இருக்கும். இவங்க புதனை ஆக்சுவலாக எப்படி ஆக்டிவேட் பண்ணணும்னா விளையாடணும், நிறைய நடக்கணும், மலையெல்லாம் ஏறணும் இவங்க. அப்போ இவங்களுக்கான விமோச்சனமே நம்ம விஷ்ணுன்னு சொல்லிட்டோம். புதன்னாலே விஷ்ணு. இவங்க அகோபிலம் போயிடணும். அகோபிலம் மலையேறி போகணும் இவங்க. அது சாதாரணம் கிடையாது. அகோபிலம் போறது ட்ரெக்கிங் தான் அது. ஆனா அகோபிலம் ஒரே ஒரு தடவை இவங்க போயிட்டாங்க, மலை ஏறி போய் அங்க இருக்கிற நரசிம்மரை இவங்க வழிபாடு பண்ணிட்டாங்க அப்படின்னாலே எல்லா பிரச்சனையுமே இவங்களுக்கு சரியாயிடும். ஒரே தீர்வே அவங்களுக்கு அதுதான். திருப்பதி போகிறதை விட அதுக்கு மேல இருக்கிற அகோபிலத்துக்கு போயிட்டு வர்றது. சிம்மாச்சலம்னு ஒரு கோவில் இருக்கும், அங்கேயும் போய் இவங்க வழிபாடு பண்றாங்க அப்படின்னா ஒரு நடுநிலைமை அப்படிங்கிறது இவங்க வருவாங்க. என்னன்னா தெளிவான முடிவுகள் கிளியரா இவங்களுக்கு வராது. இவங்கள்ட்ட நல்ல டேலண்ட்ஸ் அதிகமாவே உண்டு. ஆனா அந்த டேலண்ட்டை எப்படி ஒரு வைஸ் திங்கிங் நம்ம சொல்றோம்ல, அந்த திங்கிங் வந்து இவங்களுக்கு கொஞ்சம் அப்பப்போ ஒரு பேக் அடிக்கும். அது ஏதோ ஒரு விஷயம் வந்து பிளாக் பண்ணிடும். ஒன்னொரு ஈகோ வந்து பிளாக் பண்ணும். இல்ல நான் எப்படி இந்த வேலை பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து பிளாக் பண்ணும். பட்டு பட்டுன்னு ஏதாவது ஒன்று பேச வச்சிரும். லைஃப் பார்ட்னர் கிட்ட எல்லாம் இவங்க வந்து வாயை கொடுத்துட்டாங்கனாலே மாட்டிக்குவாங்க. ஒரு ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் ரெண்டு பேத்துக்குமே இந்த பிரச்சனைங்கிறது ஒன்று உண்டு. இவங்க எங்க கவனிக்கணும்னா இவங்களுடைய பிரீதிங்கை தான் கவனிக்கணும். இவங்களுடைய வயிறும் லங்ஸும் தான் இவங்களுக்கு விஷயமே.